ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம லாஸ்ட் மிஷன் லவ் ட்ராமாவோட 15வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கொடு அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிருப்பாங்க. அதோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து போன எபிசோட லாஸ்ட்டில் நம்ம அத்தையோட பெரிய பொண்ணை மீட் பண்ண வரும்போது அப்படியே முடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அத்தையோட பெரிய பொண்ணை கொல்றதுக்காக கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த அத்தை பொண்ணோட அடியாலும் வந்துடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறான். இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு மாஸ்டர் வந்துடுறாரு. அவரு வந்து என்ன கிம்டம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, நான் எவ்வளவுதான் உன்ட்ட சொல்றது, இப்போ என்ன நீ அவனை கொல்லணுமா, நானே கொன்னுறேன் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே அங்கிருந்து பறக்க வச்சு ஒரு கல்லுல தலையை அடிக்க வச்சு அவனை கொன்றுவாரு. இப்போ கடைசியில உன்னோட காதலுக்கு நானும் உனக்கு உதவி பண்ணிட்டேன், இதுக்காக எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன், நீ போய் லியான்சியோவை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் அப்படியே மறைஞ்சிடறாரு. இப்போ இந்த சர்ச்சில் நம்ம ஹீரோ சாவறதுக்கு பதிலாக நம்மளும் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சாவறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ தடுத்துருவாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீயும் தான் கல்யாணம் பண்ணா நீ இறந்துருவேன்னு தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்ட, இப்ப நீ உன்னோட உயிரை விடுற, நான் என்னோட உயிரை விடக்கூடாதா அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சத்தம் போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. நீ என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்க, உன் உடம்ப நீ நல்லா பாத்துக்குவேன்னு, தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் தடுத்துருவாரு. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோவோட வயிற்றுல ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். என்னன்னா அந்த அத்தை பொண்ணோட அடியாள்கிட்ட சண்டை போடும் போது வயிற்றுல கம்பி குத்தி இருக்கும். இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம கோச் வராரு. இப்ப நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, எதனால இவனுக்கு இப்படி ஆச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சு ரூனாவை கொலை பண்றதுக்காக இவன் போயிருப்பான், அதனால இவனுக்கு அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன கொலை பண்ண போயிட்டானா அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆயிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் விளையாட்டா இருக்கா, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு கோச் சொல்லும்போது, அப்படியா, இன்னும் 3-4 நாள் தான் அவன் இங்க இருப்பான்னு நினைக்கிறேன், அது முடி நான் அவன் கூட தான் இருப்பேன், எனக்கு டான்ஸ் எல்லாம் வேணாம், நீங்களே அந்த டான்ஸை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வந்துடுறாங்க. இதை உள்ள இருந்து நம்ம ஹீரோ கேட்டுறாரு. இப்போ வந்து உனக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பேச மாட்டாரு. ஏன் இப்படி பண்ற, பேசு அப்படின்னு சொல்லும்போது, எனக்காக நீ டான்ஸ் ஆடணும்னு சொல்லியிருக்காருல, நீ எதுக்காக டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு டான்ஸ் விட ஒன்னே தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ எனக்காக டான்ஸ் ஆடி ஆகணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இங்க ஆர்குமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. அவங்க மாஸ்டர் தான் அவங்களை விட்டு போயிட்டாங்கல்ல, ஸோ அவங்க ஞாபகமா இருக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல அந்த மாஸ்டர் எழுதியிருப்பாரு கடவுள்கிட்ட, எப்படியாவது அவங்க காதலை நீங்க சேர்த்து வச்சிருங்க, என்னதான் நம்ம ஹீரோ தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் காதல் உண்மையானது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதியிருப்பாரு. ஸோ அதை பார்த்து ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த அத்தையோட பெரிய பொண்ணு அங்க வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா அவனோட அடியாளி இறந்து போயிருக்கான். இதை பார்த்துட்டு உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கொல்லணும்னு நினைக்கிறா. அப்ப நம்ம லீனா கால் பண்ணி உன்னை நான் மீட் பண்ணணும்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பொண்ணும் போய் மீட் பண்றாங்க. அப்ப லீனா வந்து என்னை மன்னிச்சிருன்னு சொல்றாங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்கற அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம பெரிய பொண்ணுக்கு நம்ம தங்கச்சியை நம்மளை மாட்டி விட்டாலே அப்படின்னு செம கோவத்துல இருக்கா. இப்ப வீட்டுல இருந்து தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு இந்த அத்தைகிட்டையும் அத்தையோட ஹஸ்பண்ட் கிட்டையும், நீங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அப்படியே போனாலும் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் பண்ண ஒரு சின்ன தப்பால என்னோட குடும்பமே நாசமா போயிருச்சுன்னு இப்ப அத்தை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எங்க அசிஸ்டன்ட்டும் பாத்தீங்களா, இந்த பெரிய பொண்ணு தான் எல்லா தப்பும் பண்ணிருக்கா, போலீஸ் பிடிச்சிட்டாங்க, யாரோ மாட்ட விட்டாங்க, குடும்பமே சேர்ந்து நம்மளை எதிர்த்து இவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம கோச் வந்திருக்காரு. கோச் வந்து எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட முன்னாள் காதலி டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் நான் ஏஞ்சல்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவட்ட இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. ஒருவேளை இந்த டான்ஸ் உங்க வாழ்க்கையை மாத்த வாய்ப்பு இருக்குல்ல, எந்த விஷயத்திலயும் வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறும், அதனால நீங்க இதே ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தயவு செஞ்சு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்காரு. கேட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. அப்படி போகும்போது அவர் ஒண்ணு நினைச்சு பாக்குறாரு. என்னன்னா பிளாஷ்பேக்ல இந்த மாஸ்டர் சொல்லியிருப்பாரு, தெரிஞ்சோ தெரியாமையோ ஹீரோயின்ட்ட எல்லா உண்மையும் நீ சொல்லிட்ட, அதனால தயவு செஞ்சு அவளை டான்ஸ் ஆடவே அப்படின்னு கேட்டிருப்பாரு. அது எல்லாமே இவங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த அன்னைக்கு நைட்டு லெட்டர்ல நம்ம ஹீரோயின் கடவுளுக்கு எழுதிட்டு இருப்பாங்க. அப்படி எழுதிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்தாரு. டக்குன்னு இவங்க மறைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா பாத்துறாரு. இப்ப அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, கடவுளுக்கு எழுதுறியா, அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு, நான் எழுதியா அவர் பார்க்கல, நீ எனக்காக எழுது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இங்கேயே இருக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும், எப்ப என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அப்ப நானும் உனக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இங்க ஜெயில இருக்க இந்த அத்தையோட பெரிய பொண்ணையும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு அங்க இருந்து ஒரு ஆபீசர், சார் உள்ள இருந்த ஒரு கைதி வந்து தூக்கு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி கூட்டு போறாங்க. வேற யாருமே இல்ல, நம்ம பெரிய பொண்ணு தான். ஆனா தூக்கு போட்டுருக்க மாட்டா, தூக்கு போட்ட மாதிரி நடிச்சிருந்திருப்பா. இப்போ இங்க நம்ம கோச்சும் இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு, நல்லா ரிஹர்சல் பண்ணுங்க, நாளைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவோட வா நம்ம டான்ஸ் ஆடி ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில ஆயிருது. இவங்க ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸுக்காக வீட்டை விட்டு கிளம்பும் போது வீட்டையே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த காம்படிஷனுக்காக ரெடியா இருக்கு, எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்பான்சர் ஒருத்தன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி வாழ்த்து சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அப்ப கேட்கறான், இவரு ஏன் உங்க கூடயே இருக்காரு, யார் இவருன்னு கேட்கும்போது, சாரி நான் உங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இவரு தான் என்னோட ஹஸ்பண்ட், எங்களுக்கு கல்யாணமாயி 1 வீக் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக்கோட பார்ப்பாங்க.
ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. இப்போ பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரிஹர்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து டான்ஸுக்கு ஏதாவது உதவியா நம்ம ஹீரோயின் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை வைக்கும் போது நம்ம ஹீரோயின் கடைசியா கை வச்சு பேசுறாங்க. ஒண்ணுமே இல்லாம நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், கண்டிப்பா உங்களாலே முடியும், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே அங்க உட்காந்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்து அசிஸ்டன்ட் கிட்ட என்னதான் நான் இப்போ வந்தாலும் அவளை சின்ன வயசுல இருந்து நீங்களா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சொல்ல போனா நீங்க தான் அவங்களுக்கு ஒரு கார்டியன் மாதிரி, நான் இல்லைனாலும் ஹீரோயினை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காகடா இப்போ என்னை ஃபீல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க, அமைதியா பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் லீனாவை பார்க்க வந்திருப்பாங்க. வந்த உடனே உங்க அக்காவை நீ தான் மாட்டி விட்டியா போலீஸ்ட்டு அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்க இந்த பெரிய பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்கள பார்க்க வந்த நர்ஸ் அடிச்சு போட்டு அவங்க ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இங்கேயும் நம்ம ஹீரோயின் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்க இருக்கிற நம்ம லீனாக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அவங்க அக்கா தான் வந்திருப்பா. நீ ஜெயில இருந்து தப்பிச்சிட்டியா, தயவு செஞ்சு இங்க எதுவும் பண்ணிடாத, எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லும்போது என்னையே போலீஸ்ட மாட்ட விட்டுட்டே இல்ல, இனி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிருவா. இப்ப நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு நம்ம லீனா எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. எங்க அக்கா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டா, அவ இங்கதான் சுத்திட்டு இருக்கா, அவளால உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே இதை நான் பாத்துக்கிறேன், நீ லியான்சியோட மட்டும் இதை பத்தி சொல்லிடாத அப்படின்னு சொல்லி லீனாவை அங்க இருந்து போக சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது அப்படியே சொல்லி சமாளிக்கிறாரு. இன்னைக்கு ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடினேன், ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், உனக்காக நான் இருப்பேன், உனக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப டக்குன்னு அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு. கூப்பிடுறாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது இப்ப நம்ம ஹீரோ போறாரு. பின்னாடியே இந்த அத்தை பொண்ணும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. அவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு இடத்துல நின்று போன் பேசிட்டு இருப்பாரு. இப்ப இவரும் அந்த அத்தை பொண்ணா பாத்துறாரு. அங்க இருந்து பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு. இப்ப செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிருது. ஸ்டார்டிங்ல நம்ம லீனா தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எங்கடா இவ போனா அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சும் பாத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினை. இப்ப நம்ம ஹீரோ வந்து அத்தை பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாரு. பரவாயில்லையே என்னை கண்டுபிடிச்சிட்டே, இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை தூக்கி போட்டு இந்த கத்தி எடுத்து என்னை குத்தி கொன்று அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நம்ம லீனா கிட்ட நான் இல்லைனாலும் இந்த கிசல நீ தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு நான் இப்ப ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல ஏறுவாங்க. இப்பதான் நம்ம கோச்சுக்கு மூச்சே வருது. அப்பாடா நல்ல வேளை ஹீரோயின் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கத்தி எடுத்து இவர் குத்தலான்னு பக்கத்துல வரும்போது நம்ம ஹீரோ ஆல்ரெடி போலீஸுக்கு கால் பண்ணிருப்பாரு. போலீஸ் அங்க வந்துடுறாங்க. போலீஸ் வந்து இழுத்துட்டு போகும்போது அந்த பெரிய பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா உனக்காக நான் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன், நீ உள்ள போய் பாரு அப்படின்னு வில்லத்தனமா சொல்றா. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப உள்ள பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆட முடியாம ஆடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பெரிய பொண்ணு நம்ம ஹீரோயினோட வயிற்றுலயே கத்தி வச்சு குத்தி இருப்பா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்த உடனே நம்ம ஹீரோயினால இனி ஆடவே முடியாது. டக்குன்னு நம்ம ஹீரோவோட மடியிலே விழுந்துடுறாங்க. விழுந்து நல்ல வேலை உன்னை பார்க்காமயே செத்துருவோன்னு நினைச்சேன், நீ வந்துட்ட, இப்ப நான் சந்தோஷமா சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துலயே இறந்து போற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபைனல் எபிசோடு தான் இருக்கு. ஸோ அதுவும் அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.